இந்த நடிகர்களுக்கு மக்கள் மேலே தான் எவ்வளோ அக்கறை இல்லை? ஆகுன்னா நானும் அரசியலுக்கு வரப்போகிறேன் அப்படின்னு ஆளுக்கு கிளம்பிடுறாங்க. ஏற்கனவே நடிகர் விஜய் வந்து தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு ஒரு கட்சி பேரை அறிவித்து அதில் ஒரு 70 லட்சம் மெம்பர்களை சேர்த்து அவர் வேற வந்து இருக்கிற அரசியல்வாதிகள் வந்து பீதியை கிளப்பிட்டு இருக்கிறாரு. என்னடா இப்படியெல்லாம் நடக்குதுன்னு வந்து அரசியல் கட்சிகள்லாம் பீதிங்கிறத தாண்டி கொஞ்சம் காண்டுலையும் இருக்கிறாங்க. இப்போ அந்த வரிசையில் புதுசாக இந்த ஆர்கே நகர் புகழ் நடிகர் விஷால் அவரும் அரசியலுக்கு வரப்போகிறேன்னு 2-3 நாளாக எந்த யூடியூப் சேனலை திறந்தாலும் பேட்டிகளை கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. அது என்ன ஆர்கே நகர் புகழ் அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். 2017 வந்து ஆர்கே நகரில் வந்து இடைத்தேர்தல் நடந்தது. அதில் வந்து திடீர்னு பார்த்தா விஷால் நானும் சுயேட்சையாக நிற்க போகிறேன் அப்படின்னு அவர் ஒரு கூட்டத்தை கூட்டிக்கிட்டு அந்த எலெக்ஷனுக்கு போனார். என்னன்னா அந்த தேர்தல் ஆணையம் கொடுத்த அந்த ஃபார்ம் இல்லை, அதை வந்து சரியாக ஃபில் பண்ணலை. அதனால் அவருடைய அந்த எம்எல்ஏ கனவுங்கிறது களைஞ்சி போச்சு. ஃபார்மை சரியாக ஃபில் பண்ணியிருந்தாலும் அந்த எம்எல்ஏ கனவு களைஞ்சி போயிருக்கும், அது வேறு விஷயம். ஆனால் நானும் நிற்பேன், நானும் வருவேன் அப்படிங்கிற மாதிரி அங்கே போய் ஒரு ரகலையெல்லாம் பண்ணிட்டு வந்தார். அதுக்கப்புறமா வந்து அரசியல் சம்மந்தமாக அவர் பெரும்பாலும் எந்த நடவடிக்கையிலும் ஈடுபட்ட மாதிரி தெரியல. படங்களில் தான் நடிச்சுக்கிட்டு இருந்தார். இப்போ அந்த அவருடைய நடிப்பில் ரத்னம்னு ஒரு படம் ஹரி டைரக்ஷனில் ஏப்ரல் 26 ரிலீஸ் ஆக போகுது. அந்த படம் சம்மந்தமாக நிறைய யூடியூப் சேனல்களுக்கு பேட்டியெல்லாம் கொடுத்துட்ருக்காரு. அதில் வந்து நான் 2026 சட்டமன்ற தேர்தலில் போட்டி போட போகிறேன், நான் அரசியலுக்கு வந்துட்டேன், முன் வச்ச கால பின் வைக்க மாட்டேன் அப்படின்னு வந்து ஆக்ரோஷமாக பேட்டியெல்லாம் கொடுத்துட்ருக்கிறாரு. அது இல்லாமல் சில பேர் மாதிரி இந்த அவர் சொன்னால் தான் வருவேன், வர வேண்டிய நேரத்தில் வருவேன் அப்படின்னு இடையில ரஜினியெல்லாம் வர கலாச்சிட்டு பேட்டியெல்லாம் கொடுத்துட்டு நான் கண்டிப்பாக 2026 சட்டமன்ற தேர்தலில் போட்டி போடுவேன் அப்படின்னு இந்த பேட்டிகளில் சொல்லிகிட்டு இருக்காரு. பொதுவாகவே நடிகர்கள் வந்து ஏன் அரசியலுக்கு வர்றாங்க அப்படின்னா 2 காரணம் தான். ஒன்று, அவங்க மார்க்கெட்டு அப்படியே டவுன் ஆக ஆரம்பிக்கும். அப்போ அடுத்து எங்கடா போகலாம், இதே லைஃப்பை நம்ம மெயின்டைன் பண்ணணும்ல, அப்போ எங்கே போகலாம் அப்படின்னு அவங்களுக்கு தோணும்போது டக்குன்னு அரசியலை செலக்ட் பண்ணுறாங்க. இல்லைனா அவங்களுடைய மார்க்கெட்டை அடியோடு காலியாகிடும், நடிக்கிற எந்த படமும் ஓடாது. அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே தயாரிப்பாளரும் கிடைக்க மாட்டாங்க. சரி ஓகே நம்ம அரசியலுக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வருவாங்க. இன்னொரு காரணம் வந்து இந்த ஆளுங்கட்சிகள் கொடுக்குற நெருக்கடிகள். இப்போ சீமான் எப்படி வந்து அரசியலுக்கு வந்தார்? அவர் வந்து நாம் தமிழர் இயக்கம் அப்படின்னு ஒரு இயக்கத்தை நடத்தி அவர் இந்த ஈழ அரசியல் வந்து தமிழ்நாட்டில் பேசிக்கிட்டு இருந்தார். பல பொது மேடைகளில் பேசுவார். பார்த்திங்கன்னா அடிக்கடி நீங்கள் இந்திய இறையாண்மைக்கு எதிராக பேசிட்டீங்கன்னு போலீஸு பிடிச்சிட்டு போயிடுவாங்க. அவரும் பார்த்தார், இயக்கமாக இருக்க போய் தானே இப்படி பண்ணுறீங்க, நான் கட்சியாக மாறுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நாம் தமிழர் அப்படிங்கிற பேரில் ஒரு கட்சி ஆரம்பித்து இப்போ நடத்திட்டு இருக்காரு. இப்போ ஒரு குறிப்பிட்ட சதவீதம் வாக்குகளை அவரும் வச்சிருக்கிறார். அதேமாதிரி கமல் வந்து அவருடைய ரசிகர் மன்றத்தை நட்பணி இயக்கமாக தான் வச்சுருந்தார். நட்பணி இயக்கமாக வச்சு நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருந்தார். அவருக்கு வந்து விஸ்வரூபம் படம் ரிலீஸ் டைமில் பெரிய பிரச்சனைகள். அந்த விஸ்வரூபம் படம் ரிலீஸுக்கு அவர் பட்ட கஷ்டங்கள் வந்து அவருக்கு ரொம்பவே ஒரு கோபத்தை உண்டு பண்ணிச்சு. அவரும் பார்த்தாரு, டக்குன்னு மக்கள் நீதி மையம்ங்கிற பேரில் ஒரு கட்சியாக ஆரம்பித்து இப்போ பார்த்திங்கன்னா டிஎம்கே கூட அலையன்ஸ் வச்சுட்டு பாராளுமன்ற தேர்தலில் கேம்பெயின் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்புறம் விஜய்க்கு காவலன் படத்தில் தான் முதல்ல பிரச்சனைகளே ஆரம்பிக்குது. அதுலேருந்து இந்த லாஸ்ட்டாக வந்த லியோ வரைக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும் அவர் படத்துக்கு. அதை சந்திக்காமல் அவருடைய படங்கள் ரிலீஸ் ஆனதாக சரித்திரமே கிடையாது. அதில் உச்சபட்சம் எதுனா அந்த தலைவாங்கிற படம், ஏஎல் விஜய் டைரக்ஷனில் விஜய் அந்த படம் நடிச்சிருந்தார். அந்த டைட்டிலுங்க தலைவா, அப்புறம் அந்த டைம் டு லீடுங்கிற அந்த டேக்லைன், இந்த ரெண்டுமே வந்து அப்போ ஆளுங்கட்சியாக இருந்த அம்மையார் ஜெயலலிதாவுக்கு வந்து பெரிய கோபத்தை உண்டு பண்ணிடுச்சு. அதனால் தலைவான்னு ஒரு டைட்டில். இப்போ என்னென்னா அந்த படத்துக்கு பெரிய பிரச்சனைகள்லாம் வந்தது, நெருக்கடிகளும் வந்தது. இந்த மாதிரியெல்லாம் நெருக்கடி கொடுக்கும்போது இப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த நடிகர்களுக்கு வந்து ஒரு அரசியல் ஆசை வந்துடுது. நமக்கும் அதிகாரம் கையில் இருக்கணும், என்னதான் கோடியாக பணம் வச்சுருந்தாலும் அதிகாரம்னு ஒன்று கையில் இருந்தால் தான் நம்மளாலே எல்லாத்தையும் செய்ய முடியும்னு நினச்சிட்டு முடிவெடுக்கிறாங்களா என்னன்னு தெரில. அவங்களும் அரசியலை நோக்கி நகர்றாங்க. அதனுடைய வெளிப்பாடு தான் இப்போ விஜய் வந்து தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற அந்த கட்சியை ஆரம்பித்து இப்போ அதனுடைய செயல்பாடுகளை அவர் வந்து பண்ணிகிட்ருக்காரு. இப்படி சும்மா இருக்கிற சங்க ஊதிக்கெடுத்த ஆண்டிங்கிற மாதிரி சும்மா ஒரு ரசிகர் மன்றம், ஒரு நட்பணி இயக்கம், நட்பணி மன்றம்னு இருக்கிற நடிகர்களுடைய அந்த செயல்பாடுகளை பார்த்துட்டு அவங்கள வந்து அரசியலை நோக்கி நகர்த்துற வேலையை இந்த ஆளுங்கட்சிகள் வந்து தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போ அப்படி ஒரு சூழல் தான் நடிகர் விஷாலுக்கும் வந்துருச்சோ
அப்படின்னு அவருடைய பேட்டிகளை பார்க்கும்போது நமக்கு தெரியுது. ஏன்னா அந்த பேட்டிகளில் வந்து அவர் வந்து இந்த ரெட் ஜெயண்ட் மேலே பெரிய குற்றச்சாட்டுகளை வைக்கிறாரு. ரெட் ஜெயண்ட் யாருடைய நிறுவனமும் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். உதயநிதி ஸ்டாலின் அவருடைய தயாரிப்பு நிறுவனம். அவங்க வந்து படங்கள் தயாரிக்கிறாங்க, படங்களை வாங்கி விநியோகம் பண்ணுறாங்க. கடந்த 3 வருஷமாக ரெட் ஜெயண்ட் மேலே வந்து ஒரு நல்ல பேர் இருந்தது. இங்கே இருக்கிற தயாரிப்பாளர் மத்தியில் ஒரு நல்ல பேர் என்னென்னா, அவங்க பேனர் மூலமாக படங்களை ரிலீஸ் பண்ணும்போது தேட்டர் சைட்லேருந்து வர வேண்டிய பணம் எல்லாமே கரெக்டாக தயாரிப்பாளருக்கு வந்து சேர்ந்துருது. இவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட சதவீதம் கமிஷன் எடுப்பாங்க. எடுத்துகிட்டு தயாரிப்பாளருக்கு கொடுக்க வேண்டிய காசை வந்து பக்காவாக கலெக்ட் பண்ணி கொடுத்துட்றாங்க. அந்த வேலையை வந்து ரொம்ப சுலபமாக முடிச்சு கொடுக்கறனால ரெட் ஜெயண்ட்டுக்கு வந்து ஒரு நல்ல பேர் இருந்தது. ஆனால் அதே ரெட் ஜெயண்ட் மேலே விஷால் வச்ச குற்றச்சாட்டு என்னன்னா, அங்கே வந்து ஒருத்தர் இருக்கார். அவர் என்ன பண்ணார்னா, என்னுடைய மார்க் ஆண்டனி படம் விநாயகர் சதுர்த்திக்கு நாங்கள் ரிலீஸ் பண்ணலான்னு பிளான் பண்ணும்போது நீங்கள் ரிலீஸை தள்ளி வைங்கன்னு சொல்கிறாரு. ஏன் தயாரிப்பாளர் 60 கோடிக்கு மேலே காசு வந்து வட்டிக்கு வாங்கி ஒரு படத்தை தயாரித்து இந்த டைமில் விட்டால் அந்த போட்ட காசை எடுக்கலாம்னு நினச்சிட்டு அவர் வந்து ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணுறாரு. ஆனால் ரெட் ஜெயண்ட்டில் இருக்கிற ஒரு முக்கியமான ஆள் அவர் வந்து இல்லை நீங்கள் படத்தை தள்ளி வைங்க, ரிலீஸை தள்ளி வைங்கன்னு சொல்கிறாரு. என் படத்தை ரிலீஸை தள்ளி வைக்கிறதுக்கு அவர் யார், சொல்கிறதுக்கு அவர் யார், அவருக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்தது யார் அப்படின்னு விஷால் கேட்குறாரு. சினிமாங்கிறது யாருக்கும் ஒரு தனிப்பட்ட ஒரு மனுஷனுக்கும் சொத்து கிடையாது. அப்படி நினச்சி சினிமாவில் இருக்கிறவங்க வந்து உருப்படதா சரித்திரமே கிடையாது அப்படின்னு கிட்டத்தட்ட சாபம் விடாத குறையாக திட்டி தீக்கிறாரு. என்கிட்ட வந்து விஜயகாந்த் சார்கிட்ட இருந்த மாதிரி கல்யாண மண்டபம்லாம் கிடையாது இடிக்கிறதுக்கு, அதனால் எனக்கு எந்த கவலையும் கிடையாது. அதே மாதிரி இந்த படங்களில் வந்து இந்த வில்லன் கோஷ்டிலாம் ஹீரோ வந்து மிரட்டுறதுக்காக அவருடைய ஒய்ஃபு குழந்தைங்களாம் கடத்திட்டு போவாங்களா, அந்த மாதிரி பண்ணுறதுக்கு எனக்கு கல்யாணம் கூட ஆகலை, எனக்கு ஃபேமிலியும் கிடையாது, அதனால் எனக்கு எந்த கவலையும் கிடையாது, பயமும் கிடையாது, எனக்கு நான் தைரியமாக துணிச்சலாக தான் நான் பேசுகிறேன் அப்படிங்கிறாரு. இதுக்கும் விஷால் என்ன சொல்கிறாருன்னா, அந்த ஆளையே நான் தான் ரெட் ஜெயண்ட்டில் சேர்த்து விட்டேன் வேலைக்கு, கடைசியில் ஏன் படத்தையே வந்து ரிலீஸை தள்ளி வைங்கன்னு அவர் சொல்கிறாரு. இப்போ அந்த ரெட் ஜெயண்ட் நிறுவனத்தில் இருக்கிற அத்தனை வேலைகளையும் டாப்ல இருந்து பார்த்துக்கிறது செண்பகமூர்த்தி தான். அவரை தான் வந்து விஷால் வந்து பேர் சொல்லாமல் குறிப்பிடுறாரு, அவரை தான் சொல்கிறாரு, அவரை தாண்டி அங்கே பெரியால் வேற யாரும் கிடையாது அப்படின்னு இண்டஸ்ட்ரியில் பரவலாக பேசிக்கிறாங்க. இவ்வளோ தைரியமும் துணிச்சலுமாக பேசின விஷால் வந்து அவருடைய பேரையும் சேர்த்து சொல்லியிருக்கலாமே. சரி, விஷால் வந்து அரசியலுக்கு வரலாமா அப்படின்னா அது அவருடைய உரிமை. ஆனால் அரசியலுக்கு வந்து நான் மக்களுக்கு நல்லது செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வராதிங்க. அப்படி சொல்லிட்டு வர யாருமே இங்கே மக்களுக்கு நல்லது செய்கிறதே கிடையாது. விஷாலுடைய இந்த பேட்டியை பார்க்கும்போது முழுக்க அவர் வந்து ரெட் ஜெயண்டால் பாதிக்கப்பட்டிருக்காரு. அந்த கோபத்தின் வெளிப்பாடு நானும் அரசியலுக்கு வரப்போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இன்னும் சொல்ல போனால் அந்த ஏப்ரல் 26 ரிலீஸ் ஆக போகிற ரத்னம் படம் ரிலீஸ்லேயும் அந்த படத்துக்கும் பிரச்சனை வரும், அது எனக்கு நல்லா தெரியும், அதையும் சொல்கிறாரு. விஷால் நீங்கள் அரசியலுக்கு வாங்க, அது உங்களுடைய உரிமை, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. அதுக்கு முன்னாடி உங்களுடைய முந்தைய செயல்பாடுகள் எப்படி இருக்குங்கிறத மக்கள் கவனிப்பாங்க இல்லையா? அந்த வகையில் உங்களுடைய முந்தைய செயல்பாடுகள் வந்து பெரிய அளவுக்கு விமர்சனத்துக்கு தான் உள்ளாகி இருக்குது. நடிகர் சங்கத்தில் பொறுப்புக்கு வந்தீங்க, ஒரு செயலாளராக பொறுப்புக்கு வந்தீங்க, உங்கள் தலைமையில் வந்து ஒரு டீம் ஃபார்ம் ஆகி நடிகர் சங்கத்தை வந்து சிறப்பாக கட்டி முடிச்சிருவோம், அதில் வந்து ஒரு கல்யாண மண்டபத்தை கட்டி அங்கே தான் என்னுடைய கல்யாணம் நடக்கணும்லாம் சொன்னீங்க. சொல்லி பல வருஷம் ஆச்சு, இன்னும் அந்த நடிகர் சங்கத்தை கட்டடத்தை கட்டி முடிக்கலை. அப்புறம் தயாரிப்பாளர் சங்கத்துக்கு பொறுப்புக்கு வந்தீங்க, அங்கேயும் வந்துக்கிட்டு பல விஷயங்களை செய்ய போகிறோம், திருட்டு விசிடியெல்லாம் ஒழிக்க போகிறோம், ஆன்லைன் பைரசியெல்லாம் வந்து காலி பண்ண போகிறோம் அப்படின்னு அதுக்குன்னு சில வேலைகள்லாம் செஞ்சீங்க, அதுவும் வந்து ஃபெயிலியர். நீங்கள் எப்படி நல்லது செய்வீங்கன்னு மக்கள் எப்படி நம்புவாங்க? உங்களுடைய முந்தைய செயல்பாடுகளை வச்சு தானே நம்புவாங்க. அப்போ இந்த செயல்பாடுகள் பார்க்கும்போது நீங்கள் இதை எதையுமே சரியாக செய்யலை இல்லையா? சரி, உங்களுடைய சங்க செயல்பாடுகள் தான் அப்படி இருக்குது அப்படின்னா உங்களுடைய திரைப்படங்கள் எப்படி இருக்குது? இந்த சமீபத்திய உதாரணம் இந்த ரத்னம் படத்தோட ட்ரெய்லரு. அந்த ட்ரெய்லரில் பாருங்கள், விஷால் வந்து கொஞ்சம் கூட யோசிச்சாரா இல்லையா என்னன்னு தெரியல, கெட்ட வார்த்தை பேசுகிறாரு. தேப்பைய அப்படின்னு ஒரு வார்த்தையை நானாவது அதை சுருக்கி சொல்கிறேன், அவர் அந்த வார்த்தையை முழுசாகவே பேசுகிறாரு. போதாக்குறைக்கு கௌதம் மேனன் வேறு, அவரோ அப்படிங்கிறாரு. இப்போ இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் நீங்கள் வந்து ஒரு படத்தோட ட்ரெய்லரில் வச்சு அதை வந்து ஒரு படத்துக்கு ப்ரொமோஷனாக மாற்றுறீங்கன்னா உங்களுக்கு என்ன சமூக பொறுப்பு இருக்குது? ரத்னம் படத்தோட டீசரு அது சம்மந்தமான போஸ்டர்லாம் பார்த்தா ஒரே வெட்டு குத்து ரத்தம், தலையை வெட்டி எடுத்துக்கிட்டு கையில் பிடிச்சிட்டு இருக்க மாதிரி ஒரு ஸ்டில்லு, ஒரு கையில் தலை ஒரு கையில் அருவா, இப்படி ஒரு ஸ்டில்லு. அப்போ இது எல்லாமே பொதுமக்கள் ஒரு கேள்வியாக உங்கள்கிட்ட இருப்பாங்களா இல்லையா? ஆனால் இப்படி விஷால் வந்து பொதுவெளியில் நான் அரசியலுக்கு வரப்போகிறேன், அரசியலுக்கு வந்து தான் மக்களுக்கு நல்லது செய்ய போகிறேன், இந்த இடத்துல ஒன்று சொல்லலாம். விஷால் வந்து அவங்க அம்மா பேரில் ஒரு அறக்கட்டளையை வச்சு
கல்வித்தொகை, மருத்துவத்தொகை, அப்புறம் விவசாயிகளுக்கு உதவிகள், ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ணுறாரு, நல்ல விஷயங்கள் பண்ணுறாரு. உண்மையிலே அதுக்கு வந்து பாராட்டுக்கள். நல்லது பண்ணணும்னா அரசியலுக்கு வந்து தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி நீங்கள் ஒரு அறக்கட்டளை வச்சே பண்ணிக்கிட்டு இருக்கலாமே. அதையும் மீறி நீங்கள் அரசியலுக்கு வர ஆசைப்படுறீங்கன்னா உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் நெருக்கடி, உங்களுடைய திரைப்படங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் நெருக்கடி. அதனால் மக்களே நம்ம என்ன சொல்கிறோம்னா, விஷாலுடைய இந்த ஆவேசமான பேட்டிகள்லாம் பார்த்துட்டு, இவர் பேசுகிறத பார்த்தா 2026 சட்டமன்ற தேர்தலில் ஜெயிச்சு சிஎம் நாற்காலியில் உட்காந்துருவார் போல் இருக்கு, அப்படிலாம் நம்பிடாதீங்க. ஏன்னா அதை கேட்டால் விஷாலே சிரிச்சிருவார்.